சற்றுமுன் கிடைத்த செய்தி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சேதமடைந்த மீன்பிடி உபகரணங்கள். சென்னை கோவளம், பனையூர் பகுதிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்கள் சேதம். என்ஜின், வலை, படகு கயிறு உள்ளிட்ட பொருட்கள் தரைக்காற்றால் சேதமடைந்ததாக மீனவர்கள் வேதனை. இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் அபினேஷ். சிக்வா புயல் சென்னையின் தெற்கு 240 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வரும் நிலையில் நேற்று இரவு முதலே சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளான செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், காரப்பாக்கம் பகுதிகளில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியான பட்டிப்புலம், கோவளம், பனையூர், கானாத்தூர், முட்டுக்காடு, நாயனார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் கடற்கரை சாலை முழுவதுமே அந்த கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்ததின் காரணமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியை ஒட்டி உள்ள அந்த மீனவர் கிராமங்களின் பட்டிப்புலம், கோவளம், பனையூர், நாயனார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களான என்ஜின், வலை, சிறிய ரகமான படகு உள்ளிட்ட பொருட்களின் மீது அந்த தரையின் காற்று வீசி மணல் குவியல்களாக மாறியுள்ளதால் அந்த உபகரணங்களை பராமரிக்க முடியாமல் மீனவர்கள் தவித்து வருகின்றனர். குறிப்பாக இதனால், இந்த சம்பவத்தினால் அந்த மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர்களின் குடியிருப்புகளும் உள்ளதால் அந்த மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.